கர்த்தர் பண்ணுறதாக இன்றைய வசனம் சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறே, நீர் பதிலளிப்பீர். இளையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கெட்ட பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே. கர்த்தர் பண்ணுறதாக இந்த வசனம் பார்க்கும்போது, திக்கெட்ட பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே அப்படி வேதம் போட்டிருக்கும். வேதத்தில் திக்கெட்டு போய் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ, அவங்க கர்த்தர் நோக்கி பார்த்துருந்தா, கர்த்தர் கண்டிப்பாக அவங்களுக்கு பதில் கொடுத்துருக்கார். உதாரணத்துக்கு ஆகார், ஒரு அவங்க ஆபிரகாம்கிட்டருந்து விலகி போகும்போது பாலைவனத்தில திக்கெட்டு போயிருக்கும்போது, அங்க கர்த்தர் அவங்களுக்கு ஒரு நீரூற்றை கொடுத்து, அவங்களை இஸ்மவேலையும், ஆகாரையும் ஒரு பெரிய பெருக பண்ணுகிறார். பெரிய ஒரு கோத்திரமாக பெருக பண்ணுகிறார். இந்த வேளையில நம்ம பஸ்ஸுக்கு யாராவது நம்மளும் திக்கெட்டு போயிருக்கலாம். திக்கெட்டவங்கலாம் யாரு? எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாதவங்க. ஒரு இப்போ விதவைகள் திக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்ல. சிலவங்களுக்கு ஃபேமிலி பொருளாதாரத்திலயோ ஏதோ ஒண்ணு இருக்கும். சிலவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அந்த எதுவுமே இல்லன்னு சொல்லும்போது, கர்த்தர் அவங்களோடு கண்டிப்பா இருக்கிறார். ஏன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் முதல்ல ஆண்டவரேன்னு தேடுவோம். எல்லாமே இருக்கும்போது டக்குன்னு ஆண்டவரேன்னு தேட மாட்டோம். அப்படி நம்ம ஒரு ஒரு முதல்ல பணத்த வச்சோ, நம்முடைய செல்வாக்க வச்சோ, சில விஷயங்கள பண்ணிட்டு கடைசி தான் ஆண்டவரே வருவாங்க. ஆனா எதுவுமே இல்லன்னு சொல்லும்போது, நீங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே ஆண்டவரேன்னு போயிருவாங்க. எல்லா விஷயத்துலயுமே. அப்படி யாராவது இருப்பீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு தேவன் சகாயரா இருக்கிறார். நீங்க எந்த விஷயத்துலயுமே நீங்க நமக்கு நமக்கு ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஏதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, வியாதி, பொருளாதார பிரச்சனையோ, யாருமே இல்லன்னு இருக்கலாம். கண்டிப்பா கர்த்தர் இறங்குவார். கண்டிப்பா இறங்குவார். நீ கர்த்தர நோக்கி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இறங்குவார். நம்ம அந்த டைம்ல உலகத்த பார்த்து போயிறக்கூடாது. உலகத்த பார்த்து நம்ம ஏதோ வாழவே முடியலையே, நம்ம எதுக்கு இருக்கோம் அப்படின்னு போகாம, கர்த்தர நோக்கி பார்த்து கர்த்தர் எனக்கு இறங்குவார்ன்னு போனீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு தேவன் சகாயம் பண்ணுவார். உங்களுக்கு எந்த விஷயத்துல இருந்தாலும் அதில ஜெயம் குடுப்பார். அந்த ஜெயம் குடுக்கும் மட்டும் இன்னும் கர்த்தர அறிய வச்சு, உங்களுக்கு பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். இந்த பூமியிலும் சாட்சி வாழ்க்கை தருவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.